அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் 2025-2026 ஆண்டுக்கான யூஜி அட்மிஷன் நடைபெற இருக்கின்றது. அதற்காக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களை இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் யூஜி அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnpesu.org. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம், தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் 2025-2026 ஆண்டிற்கான பிசிக்கல் எஜுகேஷன் அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்கான வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் நோட்டிபிகேஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு, அட்மிஷன் நோட்டிபிகேஷன் ஃபார் ரெகுலர் ப்ரோக்ராம்ஸ் 2025-26. அதன் பிறகு ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் ஹியர், அந்த மாதிரி லிங்க் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த நோட்டிபிகேஷனை பார்ப்போம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம், தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி அட்மிஷன் நோட்டிபிகேஷன் 2025-26 ரெகுலர் ப்ரோக்ராம்ஸ். ஃபர்ஸ்ட்ல ப்ரோக்ராம் நேம் கொடுக்கப்பட்டுள்ளது, டூரேஷன், எலிஜிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. ப்ரோக்ராம் நேம் பாத்தீங்கன்னா BPES, அதாவது பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ். இதற்கான டூரேஷன் 3 ஆண்டுகள். எலிஜிபிலிட்டி +2 வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். அடுத்ததாக BSc ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக் அண்ட் கினிசியாலஜி 3 ஆண்டுகள். இதற்காக கல்வி தகுதி +2 முடித்து மேத்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்கல் எஜுகேஷன் ஆகிய பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அடுத்ததாக BSc எக்ஸசைஸ் பிசியாலஜி அண்ட் நியூட்ரிஷன் 3 ஆண்டுகள் +2 அல்லது ஈக்குவலண்டான கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். அடுத்ததாக BSc யோகா 3 ஆண்டுகள் +2 கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். BSc ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் 3 ஆண்டுகள் +2 அல்லது ஈக்குவலண்ட் ப்ரொஃபிஷியன்சி இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம், அந்த மாதிரி கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். இது எல்லாமே யூஜி அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ். அடுத்ததாக டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் பிசிக்கல் எஜுகேஷன் கொடுத்திருக்காங்க. BPED, அதாவது பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் 2 ஆண்டுகள். இதற்கான கல்வி தகுதி எனி பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் செய்திருக்க வேண்டும் மற்றும் ஸ்கூல் அளவிலான ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனில் பங்கெடுத்திருக்க வேண்டும். அடுத்ததாக MPED, அதாவது மாஸ்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் 2 ஆண்டுகள். ஏதாவது ஒரு டிகிரி BPED, அதாவது பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் கம்ப்ளீட் செய்திருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு முடித்து +2 முடித்து 3 ஆண்டுகள் டிகிரி முடித்து பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் கம்ப்ளீட் செய்திருக்கக்கூடியவர்கள் மாஸ்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் 2 ஆண்டு பட்டப்படிப்பிற்காக விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக PG ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. MSc யோகா, MSc எக்ஸசைஸ் பிசியாலஜி அண்ட் நியூட்ரிஷன், MSc ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக் அண்ட் கினிசியாலஜி, MBA ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், MSc ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அண்ட் சோசியாலஜி, MSc ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி, MSc ஸ்போர்ட்ஸ் கோச்சிங், MTech ஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜி. இவை எல்லாமே PG ப்ரோக்ராம்ஸ் 2 ஆண்டுகள். இதற்கான கல்வி தகுதி ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் செய்திருக்க வேண்டும். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி கேண்டிடேட் கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அட்மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் கேன் பி டன் ஒன்லி த்ரூ ஆன்லைன் www.tnpesu.org. இந்த இணையதளம் வழியாக மட்டுமே விண்ணப்ப படிவங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கான விண்ணப்ப கட்டணம் ₹500. SC, ST, SCC மாணவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் 250. பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மற்றும் பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், மாஸ்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், BSc ஸ்போர்ட்ஸ் கோச்சிங், MSc ஸ்போர்ட்ஸ் கோச்சிங். இதற்கான செலக்ஷன் ட்ரையல் ஃபீஸ் ₹300. விண்ணப்ப படிவத்துடன் அனைத்து கல்வி தகுதி சான்றிதழ்களும் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அனைத்து விதமான விண்ணப்ப கட்டணமும் திருப்பி செலுத்த இயலாது. இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்புறமா the application for the admission can be done through TNPESU online. application processing fees paid through online by credit card அல்லது டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங். அப்புறமா முக்கியமான தேதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் அப்ளிகேஷன் will be opened on 2/5/2025. விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் UG ப்ரோக்ராமுக்காக விண்ணப்பிப்பவர்கள் விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 31/5/2025. PG ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் பிசிக்கல் எஜுகேஷன், அதாவது போஸ்ட் கிராஜுவேட்டுக்காக விண்ணப்பிக்க கூடியவர்கள் விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 30/6/2025. அடுத்ததாக தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஃபார் த ரெகுலர் கோர்சஸ் 2025-26 UG நேம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்னென்ன ஃபீஸ் வருது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இவர்களுக்கான ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் SC ST மாணவர்களுக்கு ₹8,952. அதர் கேட்டகரி மாணவர்களுக்கு ₹12,108. அந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ST மாணவர்களுக்கு, அதர் கேட்டகரி மாணவர்களுக்கு முதல் ஆண்டு ஃபீஸ் எவ்வளவு,
இரண்டாம் ஆண்டு ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிற விவரம் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபேக்கல்டி நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஃபேக்கல்டி நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த நம்பர்களில் தொடர்பு கொண்டு தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த நோட்டிபிகேஷன்ல தெளிவா டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு அரசாணை விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கைக்கான அரசாணை விவரங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த அரசாணையை கேர்ஃபுல்லா வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். இனவாரியாக இடஒதுக்கீடு விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ப்ரொசீஜர் ஃபார் டிஃபரண்ட்லி ஏபிள்டு கோட்டா, ப்ரொசீஜர் ஃபார் செலெக்ஷன் அட்மிஷன் அண்டர் ரிசர்வ்டு கோட்டா ஃபார் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி மாணவர்களுக்கான ரிசர்வேஷன் கோட்டா எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. எக்ஸ் சர்வீஸ்மேன் அதாவது முன்னாள் ராணுவத்தினரின் மகன், மகள் இவர்களுக்கான கோட்டா கொடுக்கப்பட்டுள்ளது. என்சிசி மாணவர்களுக்கான கோட்டா, அந்த மாதிரி ஒதுக்கீடு விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் பிசிக்கல் எஜுகேஷன் அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் ஹியர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். இதுல சைன் இன் டு யுவர் அக்கௌண்ட் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடியவங்க லாகின் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. புது யூசரா இருக்கும்போது இங்க கீழே ஒரு லிங்க் இருக்கு, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் ஹியர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல கிளிக் பண்ணி உங்க ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக ஆன்லைன் அட்மிஷன் 2025-26 அப்ளை ஃபார் யூஜி, அப்ளை ஃபார் பிஜி அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க, அதை ரீட் பண்ணி இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுல அப்ளை ஃபார் கோர்ஸ் டீடைல் இருக்கு. அப்புறம் இனிஷியல் நேம் ஆஃப் த கேண்டிடேட் மொபைல் நம்பர், என்டர் வேலிட் மொபைல் நம்பர் டு கெட் ஓடிபி, அதாவது தற்போது உங்களுக்கு பயன்பாட்டில் உள்ள மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடிக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. அதனால வேலிட் மொபைல் நம்பர் மற்றும் வேலிட் இமெயில் ஐடி என்டர் பண்ணி உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் நவ் இந்த டேப்பை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க சைன் இன் பண்ணி உங்க அப்ளிகேஷனை பூர்த்தி பண்ணிக்கலாம். சைன் இன் பண்றதுக்காக நீங்க கொடுத்திருக்கக்கூடிய மெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர், அப்புறமா டேட் ஆஃப் பர்த், அப்புறம் இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி சைன் இன் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல உங்க விண்ணப்ப படிவம் இருக்கும். விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷனல் டீடைல்ஸ் மற்றும் சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். தேவைக்கேற்ப தகுதியான சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அடுத்ததாக விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும். உங்க கோர்ஸுக்கு எவ்வளவு விண்ணப்ப கட்டணம் வருதோ அந்த விண்ணப்ப கட்டணத்தையும் இணையதளம் வழியாக செலுத்தி உங்க அப்ளிகேஷனை ஃபைனல் சப்மிட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் வழியா உங்களுக்கு தெரிவிப்பாங்க. மாணவர் சேர்க்கை குறித்த தகவல்கள் எல்லாமே பின்னர் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். அது மட்டும் இல்ல இந்த பேஜ்ல எப்ப வேணாலும் வந்து நீங்க லாகின் பண்ணி உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் விவரங்கள் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். ஆகவே தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம், அதாவது தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் பிசிக்கல் எஜுகேஷன் அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்கு விருப்பமும் தகுதியும் உள்ள மாணவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.